வந்தவங்க எல்லாம் உறவு பெரியாத்தா. தங்க மீனாட்சி என் உசுறு. சார் இந்தாங்க. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே. பூவரசி ஆத்தாடி. சித்தி, உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ அந்த சாரியை எடுத்து கொடுக்குறேன். வாங்க வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சம்மந்தி, அந்த பேட்டர்ன் நல்லா என்ன மாதிரி வேணும் பூவரசிக்கு? அதை விட பெட்டரா இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மெட்டீரியலை பாருங்களேன். ஆமா, இதுவும் நல்லா இருக்கும். ஆமா, இந்த கலர் பாருங்க. வேற ஏதாவது பார்க்கலாம். இது எடுங்க. அதான் எடுங்க. அம்மா வாங்க 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 வாங்க. என்னடா அப்படி வாங்க, அப்படி வாங்க. அவங்களுக்கு தெரியாம வாங்க. பட்டு புடவையில இந்த செக்ஷன்ல இல்லையா? இவங்க இருக்காங்களே. அம்மா அவங்களுக்கு தெரியாம வாங்க. அந்த புடவை எடுங்க. வரேன். பூவரசி, நீங்க இங்க பாத்துட்டுங்க, நான் அந்த பக்கமா போய் பாத்துட்டு வரேன். ஏன் அத்தை, இங்க நல்லா இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு இல்ல. ஆளாளுக்கு ஒரு பக்கம் பாக்கலாம்ல, மொத்த கடையும் பார்த்த மாதிரி இருக்கும். சரி சரி சரி, நீங்க பாருங்க. வாங்கம்மா. நீ எப்படி இங்க வந்த கதிர்? இல்லம்மா, நாங்க வர விஷயம் உனக்கு தெரியுமா? தீபாவளிக்கு பூவரசிக்கு புடவை எடுக்கலான்னு வந்தம்மா. சரிங்களா அம்மா? பூவரசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது புது புடவை எடுத்தேன், அதான் பில் என்னத்த சொல்றீங்க? அதுக்குள்ள புடவை எடுத்துட்டீங்களா? இப்பதானே வந்தீங்க, பில்லும் போட்டாச்சா? அந்த புடவையை பார்த்ததும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்ட சொன்னா நான் காசு தரேன்னு சொல்லுவேன். அதான் அத்தை நானே உனக்கு புடவை எடுத்துட்டேன். அதுக்குன்னு இவ்வளவு வேகமாவா? இந்த புடவையை பாரு, பிடிக்கலன்னா சொல்ல மாத்திக்கலாம். இங்க பாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த கலர் தான் தேடிட்டு இருந்தேன். எப்படி கரெக்டா எடுத்தீங்க? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்டாட்டிய ஒரு புருஷன் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்ப அந்த பாக்கியம் கிடைச்சதே போதும். இந்த தீபாவளிக்கு இது போதும். அடுத்த தீபாவளிக்கு நான் என் பொண்டாட்டி என் குழந்தைன்னு எல்லாரும் சேர்ந்து வந்து இங்க ட்ரெஸ் எடுக்கணும். நல்லா இருக்கு அத்தை, ரொம்ப அழகா இருக்கு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இங்க பாருங்க எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க சாரி. நல்லா இருக்குல்ல பாப்பா? எங்க பிரிச்சு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாப்பா. அழகா இருக்குல்ல? போலாமா? சரி வாங்க போலாம். வாங்க. ஏன் பூவரசி
உனக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு நாள் நாம 2 பேரும் சேர்ந்து வரும்போது பார்க்காமையா போக போற? பூவரசி, எங்க சம்மந்தி அம்மாவை காணோம்? இது வந்துட்டம்மா. வாங்கம்மா. அத்தை, சாமிக்கு தீபாராதனை காட்டுங்க. சரிம்மா, தீபாராதனை பண்றேம்மா. ஆமா, சம்மந்தி எங்க? அப்பா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. ஓ, சரி சரி. வாங்கம்மா. வாங்க. அத்தை, சித்தி, சித்தப்பா, அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் முறைப்படி செஞ்சிருப்பாங்க. அம்மா இப்ப நம்ம கூட இல்ல, அதனால அவங்க இடத்துல இருந்து இது நானும் செஞ்சிருக்கேன். செஞ்சதுல ஏதாச்சும் குறை இருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காம. பாப்பா, அக்கா இருக்கிற இடத்துல நீ செய்யற என்ன குறை வந்துற போதுன்னு நீ நினைக்கிற? ஆமா பூவரசி, எடுத்து கொடு. சித்தப்பா. தேங்க்யூ பூவரசி. ஐயோ, என்னம்மா நீ? நல்லாருமா, நல்லாருமா. தேங்க்யூ. நல்லா இருமா. சகல 2 பேருக்கு பாரு ஒரே மாதிரி இல்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு பூவரசி. நல்லா இருக்குமா. தேங்க்ஸ்மா. சித்தி, இந்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நீ இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். சகல, மகேஸ்வரிய காணோம். ஐயோ, வாய வச்ச, அவங்களே வந்து நிக்கிறாங்க பாரு. எல்லாருமே வாங்க, உங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். மாமா, இந்தாங்க மாமா. என்னங்க என்னங்க இதெல்லாம்? வாய் மூட்ரி. யாருக்கு யார் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது? நான் என்ன பிச்சைக்காரனா? மாமான்னு ஒரு மரியாதைக்கு கொடுத்தா அதை இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. அத்தை, நீ சும்மா இரு பூவரசி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. மாமா மாமான்னு பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா இவர் இப்படியா பண்ணுவாரு? ஏய், நிறுத்து. யாருக்கு யார் மாமா? இவ என் மருமகளா? மரியாதை கெட்டு போயிடும். இங்க பார், இவ எடுத்து கொடுத்தத நான் மட்டும் இல்ல, நீயும் கட்டி கூடாது. புரிஞ்சுதா? இந்த வீட்ல எனக்கு மகளா மகேஸ்வரி எனக்கும் உனக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா. அதை தான் நீ கட்டணும். என்ன? நான் சொல்றேன், அதை தான் நீ கட்டணும். யாரு? இவ வாங்கி கொடுத்து அத நான் கட்டணுமா? லக்ஷ்மி. மாமா. அத்தை, மாமா சொல்றதும் சரிதான். அதில்ல பூவரசி, நீ கொடுத்தத அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. இவ வாங்கி கொடுத்தத நான் கட்டிக்கணுமா? அது என்னால முடியாது. பரவாயில்ல, விடுங்க அத்தை. நல்ல நாள் அதுமா, எதுக்கு தேவையில்லாம எது தெரிஞ்சு பேசணும்? மாமா சொன்ன மாதிரி நடத்தலாம், அதான் எனக்கு சந்தோஷம். மாறி வாங்க,
உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்கிக்கோ. நம்ம அத்தை மக ஆசைப்பட்டு கொடுக்கறா, வாங்கிக்கோ. பூவரசி பூவரசி பூவரசி, எங்களுக்கு உன் மனசு தெரியாதா? உன்னை போல யாரு வருவா பாரு. இத்தனை பேருக்கு நீ எல்லாம் செய்யற, ஆனா உனக்கு யாராவது புடவை எடுத்து கொடுத்தாங்களா? இல்லையே. அதான் அண்ணி, நான் உனக்கு ஆசையா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன நீ எனக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா? ஆமா, பின்ன உனக்கு நான் எடுக்காம பின்ன இந்த வீட்ல வேற யாரு எடுத்து கொடுப்பா? மாரி, போய் கொண்டு வா. இந்தம்மா வாங்கிக்கோ. பூவரசி, பிரிச்சு பாரு. இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். இத நீ கட்டினன்னு வையேன், இந்த ஊரே ஒன்னையே தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பாரு. அடி பாவி, உன்னை என்ன தைரியம்? என்னடி கை நீளுது? ஏன் மகேஸ்வரி இப்படி எல்லாம் பண்ற? அதுவும் இப்படி ஒரு நல்ல நாள் அதுவுமா? இது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? இப்படி பூவரசி மனச காயப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? சகல, இவங்களுக்கு இதே தானே வேலை? வேலை இல்ல சகல, இதான் திட்டம். இப்படி எல்லாம் பண்றதா இவங்க வேலையே. இவங்களுக்கு கோவம் பூவரசி மேலதான். ஆமா. பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் என்ன சபிச்சு முடிச்சிட்டீங்களா? எதுக்கு இப்ப எல்லாரும் கோச்சிக்கிறீங்க? நான் பண்ணதுல என்ன தப்பு சொல்லுங்க. பூவரசி, நீயே சொல்லு, நான் பண்ணது தப்பா? பூவரசி, புருஷனை நீ வேண்டான்னு சொல்லிட்ட, கட்டின தாலியையும் கழுத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிட்ட. எல்லாத்துக்கும் மேல கட்டின புருஷனுக்கு கருமாதியே பண்ணிட்ட. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கருமாதி பண்ண புருஷனை நினைச்சு பூவரசி கட்ட வேண்டியது கலர் புடவையே இல்ல, இதோ நான் இப்ப கொடுத்திருக்கேனே அந்த வெள்ளை புடவையதான். நான் சும்மா விட மாட்டேன்டி உன்னை. என்னடி முறைக்கிற? மக சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? 100ல் 1 வார்த்தை சரியா சொல்லியிருக்கா. இங்க அத்தனை பேருக்கும் புடவை வேஷ்டி எடுத்து கொடுத்தாலே உன் மருமக. அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன் எங்க எங்க? உன் சண்டையெல்லாம் வேற எங்கேய வச்சுக்கோ. இதோ நிக்கிறாள, இவளை கட்டிட்டு என் மகப்பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டு தீபாவளியா கொண்டாடுறீங்க. மகேஸ்வரி, நீ வாமா. கடவுளே, இதையெல்லாம்
இதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருக்கியா? அம்மா அழாதீங்கம்மா. பாரு ஜெயந்தி, கொஞ்சம் கூட இவருக்கு இல்லாம அவரு எப்படி பேசுறாரு பாத்தியா? அம்மா பூவரசி, நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு அவங்க திட்டம் பழிக்கிறதுக்கு உதவி செஞ்சிடாதீங்க. ஏய், என்னடி பேசுற நீ? அவங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் சும்மா இருக்க சொல்றியா? நம்ம பார்த்துட்டு ஏங்க இருக்கணும்? நம்ம கண்டுக்காம இருப்போம். இது பாரு பாப்பா, நீ இத பத்தி கோவப்படக்கூடாது, சரியா? நீ கோயிலுக்கு கிளம்பு. நீ சரியா சொன்ன ஜெயந்தி. பூவரசி, அவங்க சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதன்னு. நீ வா வா போலாம், வா. அம்மா எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. நீங்க துணிமணியை கொடுக்க ஆரம்பிங்கம்மா. சரிங்க. பூவரசி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதெல்லாம் ரத்னவள்ளி அண்ணியோட முடிஞ்சிரும்னு நினைச்சேன். நீ மறுபடியும் தொடங்கி வச்சுட்ட. ரொம்ப சந்தோஷமா. அம்மாவோட விருப்பம் இதுதான் சித்தப்பா. இத செய்யாம எப்படி இருக்க முடியும்? சரி சரி, எல்லாம் வரிசையில வாங்க. நிறைய இருக்கு, பொறுமையா வாங்கிட்டு போங்க. வாங்க. பூவரசி, அம்மனை கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுமா. சரிங்க அத்தை. வணக்கம்மா. அம்மாவோட குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். நன்றி. வரேம்மா. அம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிமா. நன்றி. பண்ணையில் உள்ளவங்களா எல்லாரும் இருக்கு. நன்றிமா. நான் எடுத்து கொடுத்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு பூவரசி. தீபாவளிக்கு உன் கையால நான் ட்ரெஸ் வாங்க வேண்டாமா? அம்மா, தானம் தாமா முக்கியம். யார் வாங்குறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அம்மா நினைவுல பண்ற காரியமா இது. இப்படி தடப்படக்கூடாதும்மா. வாங்குறவங்க நமக்கு கடவுள் மாதிரி. தயங்காம கொடுங்க. நீயும் கதிரும் குழந்தை குட்டியோட தீபாவளி கொண்டாடுற நாள் வரும். அதுக்காக தான் நான் இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
வெடிக்கும் போது பார்த்து வேடிங்க. Happy தீபாவளி.